இன்னைக்கு இருக்கிற நிலையில் 5000 ரூபா ஒரு பொண்ணு மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா காலி இருக்கா இல்லைங்களா? நான் சொல்கிறேன், நடுத்தர ஃபேமிலியே சொல்கிறேன். 2 நாள் போயிட்டு வந்தால் காலி. ஏதோ இவங்க 5000 ரூபா கொடுத்தத ஒரு 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 வருஷம் வச்சு சாப்பிட்ற மாதிரி கச்சிதமாக செலவு பண்ணுங்க. யார் முதல்வர் சொல்கிறாரு? இதெல்லாம் முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை மாதிரி. இது யாருடைய காசுன்னா நம்ம காசு தான். ஏன்னா இவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடி கடன் இருந்தது. இன்றைக்கி 8 லட்சம் கோடி கடன் ஆச்சு. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அந்த பணம் தான். இந்த பணம் யார்? மக்களுடைய தலையில் தான் வரும். உங்கள் பேரில், என் பேரில் எல்லாம் நம்முடைய தலையில் தான் வரும். இவங்க அப்பா மட்டும் காசு எதுவுமே இல்லை. இப்போ இபிஎஸும் 2000 கொடுக்கறதா தான் சொல்லியிருக்காரு. அவர் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் இருக்கு அப்படின்னு அவர் நான் என்ன சொல்கிறேன், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இது மக்களை ஏமாற்றம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கீங்க 5 வருஷம் நீங்கள் உண்மையிலே நலப்பணி செய்யுண்டா மக்களாக ஓடி போய் உனக்கு குத்துன்னு குத்த போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ பாருங்கள், இந்த கிரனைட் உட்பட கனிமவள கொள்ளைகள் 1842 இடங்கள் தான் உங்களுக்கு அனுமதியே கொடுத்துருக்கான். நீங்கள் 4000க்கு மேற்பட்ட கிரானைட் கோரிகளை தோண்டிட்டு இருக்கீங்க. இந்த 4000க்கு மேற்பட்ட கிரானைட் கோரிகளை எடுத்து சம்பாதிக்கிறது யார்? திமுக காரணம். மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, இது யாராவது ஊடகங்கள் இப்போட சமீபத்தில் கூட ஒரு செய்தியாளர் போய் வீடியோ எடுத்தாருன்னு அடித்து, அதுவும் ஒரு எம்எல்ஏவுடைய மகனே அந்த அடித்து அவனை கொடுமைப்படுத்த, இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கும். ஆக திமுக இந்த 4.5 ஆண்டுகளில் மக்களுக்காக எதுவும் செய்யலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவசரமாக தேர்தல் தேதி அறிவிச்சிட முடியாது. இந்த 1000 ரூபா திடீர்னு நீ காலையில் நான் எழுந்து பார்க்குறேன், என் வீட்லேயும் எழுப்புனாங்க. என்ன 1000 ரூபா கொடுத்தாங்களா, என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்குறேன், டிவியில் ஓடுது 5000 ரூபாய் இலவசம் அப்படின்னு. அதுவும் எல்லாருக்கும் இல்லை, மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு தான். அது உரிமை தொகை வாங்காதவங்களுக்கு இல்லை.